Hello and welcome to Joy of Learning English. இப்போ நாம CBSE Class 11 Hornbill Chapter number 3 Discovering Tut The Saga Continues written by A.R. Williams. இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அங்கேருந்து போய் பாருங்கள். Archaeology has changed substantially in the intervening decades, focusing less on treasure and more on the fascinating details of life and intriguing mysteries of death. ஆர்கியாலஜின்றது ரொம்பவே மாறிட்டே இருக்கு. ஒரு டெக்கேடுக்கும் நடுவில் உள்ள இன்டர்வீனிங் அப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் இது ரொம்ப மாறி இருக்கு. இப்போது ஆர்கியாலஜிஸ்ட் இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ட்ரெஷர் மேலே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இவங்கெல்லாம் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஃபேசினேட்டிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் லைஃப், இந்த கிங்ஸ் குவீன்ஸ் இவங்களோட ஃபேசினேட்டிங் லைஃப், அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுது. அண்ட் இன்ட்ரீகிங் மிஸ்ட்ரீஸ் ஆஃப் டெத். இன்ட்ரீகிங் அப்படின்னா சம்திங் தட் அரவுசஸ் கியூரியாசிட்டி. இவங்களோட டெத்லெல்லாம் மிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. இப்போது டட்டே மர்டர் பண்ணி தான் இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க. இட் ஆல்சோ யூசஸ் மோர் சொஃபிஸ்டிகேட்டட் டூல்ஸ். இப்போ அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிடி ஸ்கேன், முன்னாடி கார்ட்டர் யூஸ் பண்ணார் இல்லையா, சிசல், ஊழியெல்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இன்க்ளூடிங் மெடிக்கல் டெக்னாலஜி. இப்போது அந்த மம்மியெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு அவங்க மெடிக்கல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக இந்த டெக்கேட்ஸ்லாம் வந்துருச்சு. In 1968, more than 40 years after Carter's discovery, an anatomy professor x-rayed the mummy and revealed a startling fact. 1968, அதாவது கார்ட்டரோட டிஸ்கவரி 1922, 40 இயர்ஸ்க்கும் மேலே ஒரு அனாட்டமி ப்ரொஃபஸர் டட்டோட மம்மியை எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாரு. அப்போது அவருக்கு ஒரு ஸ்டார்ட்லிங், அதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட், ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் தெரிய வருது, ரிவீல் ஆகுது. Beneath the resin that cakes his chest, his breastbone and front ribs are missing. அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அந்த ரெசின் ஒட்டி இருந்தது இல்லையா செஸ்ட் பக்கமாக, அங்கே இருந்த பிரெஸ்ட் போன், ஃப்ரண்ட் ரிப்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. இப்போ நீங்கள்லாம் நினைக்கலாம் கார்ட்டர் கட் பண்ணி எடுத்தப்போ தூக்கி போட்டார் போல் அப்படின்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. முன்னாடி பாடியை எம்பாமிங் பண்ணுவாங்க இல்லையா, மம்மிஃபை பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அப்போது சில இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் அவங்களே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுறதுக்கு அதுதான் ரீசனாக இருந்திருக்கும். Today, diagnostic imaging can be done with computed tomography or CT, by which hundreds of X-rays in cross-section are put together like slices of bread to create a 3-dimensional virtual body. இன்னைக்கு ஸ்கேனிங்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. சிடி அதோட ஃபுல் ஃபார்ம் கம்ப்யூட்டட் டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம், சிடி ஸ்கேன் அப்படின்னு இதை சொல்லலாம். இதை வச்சு நம்ம நிறைய க்ராஸ் செக்ஷன் எக்ஸ்ரேஸ் எடுத்து அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா, எப்படி பிரெட் ஸ்லைசஸை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வைப்போமோ அதே மாதிரி இந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சோன்னா நம்மளால் ஒரு வர்ச்சுவல் 3D இமேஜ், ஒரு வர்ச்சுவல் பாடியை க்ரியேட் பண்ண முடியும். What more would a CT scan reveal of tut than the X-ray? எக்ஸ்ரேல நமக்கு தெரிஞ்சதை விட சிடி ஸ்கேனில் எவ்வளவு அதிகமாக நமக்கு தெரியும். சிடி ஸ்கேன் நமக்கு இன்னும் எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். And could it answer two of the biggest questions still lingering about him? இந்த சிடி ஸ்கேனால் இன்னும் ப்ரிவலண்ட்டாக இருக்க 2 பெரிய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? How did he die and how old was he at the time of his death? அந்த 2 எல்லார் மனசுலையும் இருக்க கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, அவர் எப்படி செத்து போனார், அவர் சாகும்போது அவருக்கு என்ன வயசு. கிங் டட்ஸ் டிமைஸ் வாஸ் அ பிக் இவெண்ட். கிங் டட்டோட டிமைஸ், அவரோட டெத் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். ஈவன் பை ராயல் ஸ்டாண்டர்ட்ஸ். அவருக்கு முன்னாடி கூட நிறைய கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் எல்லாம் செத்து போயிருப்பாங்க, அவருக்கு அப்புறமும் செத்து போயிருப்பாங்க. ஆனால் இவரோட டெத் ஏன் இவ்வளோ முக்கியமான ஒரு இவெண்ட் அப்படின்னா, he was the last of his family's line and his funeral was the death rattle of a dynasty. அந்த பரம்பரையோட கடைசி வாரிசு அவராக தான் இருந்தார். அவருக்கு அடுத்து ராஜாவாவோ இல்லை ராணியாவோ ஆகக்கூடியவங்க யாருமே அந்த பரம்பரையில் இல்லை. அதனால் அவரோட டெத், அவரோட ஃபியூனரல் அப்படிங்கிறது அந்த டைனாசிட்டியோட எண்ட். டெத் ரேட்டில் ஆஃப் அ டைனாசிட்டி அப்படின்னா அந்த ராஜ பரம்பரையோட அழிவு அப்படின்னே இவரோட டெத்தை நம்ம சொல்லலாம். பட் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஹிஸ் பாசிங் அவே அண்ட் இட்ஸ் ஆஃப்டர்மாத் ஆர் unclear. ஆனால் அவர் எப்படி இறந்து போனார், எங்கே, எதனால் இறந்து போனார், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெளிவாக தெரியல. அமெனடெப் III, Tut's father or grandfather. இந்த அமெனடெப் III அப்படிங்கிறவர் டட்டோட அப்பாவா
இல்லை தாத்தாவா அப்படின்னு இன்னும் சரியாக தெரியல, ஏன்னா 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரி இல்லையா. was a powerful pharaoh who ruled for almost 4 decades at the height of the 18th dynasty's golden age. இவர் ரொம்ப பவர்ஃபுல் ஃபேரோவாக இருந்தார். இவர் இந்த 18th டைனசிட்டியோட கோல்டன் ஏஜ் பொற்காலத்தில் கிட்டத்தட்ட 4 டெக்கேட்ஸுக்கு ஃபேரோவாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 40 இயர்ஸ்க்கு மேலே ஃபேரோவாக இருந்திருக்காரு. சன் Amenhotep IV succeeded him and initiated one of the strangest periods in the history of ancient Egypt. Amenhotep III பையன் Amenhotep IV அவருக்கு அப்புறமா ராஜாவானார். அவர் கிங்காக இருந்தால் அந்த பீரியடை ஏன்ஷியன்ட் எஜிப்டோட ஹிஸ்ட்ரியிலேயே ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பீரியட், ரொம்ப விசித்திரமான பீரியட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. The new pharaoh promoted the worship of the Aten, the sun disk, changed his name to Akhenaten or servant of the Aten. இவர் ஃபேரோ ஆனதுக்கப்புறமா எல்லாரும் சன்னை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சன் டிஸ்க் மாதிரி ஒன்று செஞ்சு அதை தான் நீங்கள் எல்லாரும் கும்பிடணும், சன் தான் உண்மையான காட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அவரோட பேரையும் அக்கினாட்டன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அக்கினாட்டன் அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் ஆட்டன். ஆட்டன் அப்படிங்கிற சன் காடோட சர்வெண்ட் அப்படின்னு பேரை மாற்றிட்டாரு. அண்ட் மூவ் த ரிலீஜியஸ் கேபிட்டல் ஃப்ரம் த ஓல்ட் சிட்டி ஆஃப் தீப் டு த நியூ சிட்டி ஆஃப் அக்கிட்டாட்டன், நவ் நோன் அஸ் அமார்னா. அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் ரிலீஜியஸ் கேபிட்டலாக இருந்த தீப்ஸ்லேருந்து புது சிட்டியான அக்கிட்டாட்டனுக்கு மாற்றிட்டாரு. அக்கிட்டாட்டனோட இப்போதைய பேர் அமார்னா. He further shocked the country by attacking Amun, a major god, smashing his images and closing his temples. அது மட்டும் இல்லாமல் ஆமன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காடோட இமேஜஸ் உருவங்களெல்லாம் அவர் உடைக்க ஆரம்பித்தார். ஆமனோட டெம்பிள்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணார். அதனால் இவ்வளோ நாளாக ஆமனை வர்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கண்ட்ரியில் உள்ள மக்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. It must have been a horrific time, said Ray Johnson, director of the University of Chicago's Research Center in Luxor, the site of ancient Thebes. பழைய கால சிட்டி தீப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே லக்ஸர் அப்படிங்கிற இடத்துல யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோவோட ரிசர்ச் சென்டர் இருக்குது. அதோட டைரக்டர் ரே ஜான்சன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த டைமை ஒரு ஹாரிஃபிக் டைம் அப்படின்னு சொல்கிறாரு, ரொம்ப மோசமான கொடூரமான டைம் அப்படின்னு சொல்கிறாரு. த ஃபேமிலி தட் ஹேட் ரூல்ட் ஃபார் சென்ச்சுரிஸ் வாஸ் கம்மிங் டு அன் எண்ட். அவ்வளோ நாளாக சென்ச்சுரிஸாக பல நூற்றாண்டுகளாக ஈஜிப்டை ரூல் பண்ணிகிட்டு இருந்தா அந்த 18th டைனாசிட்டி ஒரு எண்டுக்கு வருது. அண்ட் தென் அக்கினாட்டன் வெண்ட் அ லிட்டில் வேக்கி. அவர் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பித்தார் அப்படின்னு ரே ஜான்சன் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் அக்கினாட்டன் பற்றி சில டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அவரை ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் ஐடலேட்ரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய காட்ஸ் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஹிந்துசம் மாதிரி ஈஜிப்ட்லேயும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு காட் இருந்தாங்க. அக்கினாட்டன் எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சாரு. இனிமேல் இந்த சாமியெல்லாம் வீணாக கும்பிடாதீங்க, நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரே கடவுள் சன் தான், சன்னை மட்டும் கும்பிடுங்க, ஏன் மூலமாக சன்னை கும்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால அவர் ரெவல்யூஷனரின்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த டைமை ஹாரிஃபிக் டைம், அவர் கொஞ்சம் லிட்டில் வேக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அக்கினாட்டன்ஸ் டெத், a mysterious ruler named Smenkhkare appeared briefly and exited with hardly a trace. அக்கினாட்டன் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அடுத்து இன்னொரு ரூலர் ஒருத்தர் வர்றாரு. அவரோட பேர் ஸ்மென்க்காரே. ஆனால் அவரை பற்றி நமக்கு பெருசாக எதுவும் தெரியல. அவர் ஏன் அதுக்கப்புறம் ஃபேரோவா இல்லை, அவரோட ரூலை பற்றி பெருசாக நமக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே கிடைக்கல. அண்ட் தென் அ வெரி யங் டியூட்டன்காட்டன் டுக் த த்ரோன். அதுக்கப்புறமா வெரி யங், அதாவது 9 இயர்ஸே ஆன டியூட்டன்காட்டன் கிங் ஆகிறாரு. கிங் டட் as he is widely known today. இப்போது நம்ம எல்லாருக்கும் அவரை கிங் டட் அப்படிங்கிற பேரில் தெரியும். The boy king soon changed his name to Tutankhamun. டியூட்டன்காட்டன் அப்படிங்கிற தன்னோட பேரை டியூட்டன்காமன் அப்படின்னு அவர் மாற்றிக்கிறாரு. அதோட அர்த்தம் லிவிங் இமேஜ் ஆஃப் ஆமன். அவங்க அப்பா உடைச்சார்ல, அந்த ஆமனோட லிவிங் இமேஜ், அந்த ஆமனே நான் தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாரு. அண்ட் ஓவர்சா அ ரெஸ்டரேஷன் ஆஃப் த ஓல்ட் வேஸ். திரும்ப எல்லாரும் சன்னை கும்பிடுறது, ஆட்டனை கும்பிடுறதை விட்டுட்டு திரும்ப ஆமனையே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு. He reigned for about 9 years and then died unexpectedly. அவர் 9 years ஃபேரோவாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டாரு. ரொம்ப சின்ன வயசுலேயே 19 இயர்ஸ்லேயே அவர் இறந்து போயிருக்காரு. Regardless of his fame and the speculations about his fate, Tut is one mummy among many in Egypt. டட் எவ்வளவுதான் ஃபேமஸாக இருந்தாலும் அவரோட விதியை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக கெஸ் பண்ணாலும் கூட டட்டோட மம்மி எஜிப்டில் இருக்க பல மம்மிகளில் ஒன்று தான். ஹவு மெனி, நோ ஒன் நோஸ்.
ஈஜிப்டில் எத்தனை மம்மி இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. The Egyptian Mummy Project, which began an inventory in late 2003, has recorded almost 600 so far and is still counting. 2003ல Egyptian Mummy Project அப்படின்னே ஒன்று ஆரம்பித்து இன்வென்டரி அப்படின்னா கணக்கு எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க இது வரைக்கும் 600 மம்மிஸை கணக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த கவுண்ட் கூடிட்டே தான் போகுது. The next phase, scanning the mummies with a portable CT scan donated by the National Geographic Society and Siemens, its manufacturer. கணக்கு எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அவங்க போர்ட்டபிள் சிடி மெஷினை வச்சு இந்த மம்மிஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்கேனிங் மெஷினை அவங்களுக்கு யார் டொனேட் பண்ணது அப்படின்னா நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சொசைட்டியும் சீமென்ஸ். இந்த சிடி ஸ்கேனர் சீமென்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட். King Tut is one of the first mummies to be scanned in death as in life, moving regally ahead of his countrymen. ஸ்கேன் பண்ணப்பட்ட மம்மிஸில் கிங் டட்டோட மம்மியும் ஒன்று. அவர் எப்படி தன்னோட கண்ட்ரிமென்னை சாவில் சீக்கிரம் செத்து போய் முந்திக்கிட்டாரோ அதே மாதிரியே இந்த ஸ்கேன் எடுக்கிறதுலையும் மற்றவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டாரு. A CT machine scanned the mummy head to toe. ஒரு சிடி ஸ்கேனர் அந்த மம்மியை ஹெட்லேருந்து டோ வரைக்கும் ஸ்கேன் பண்ணுது, creating 1700 digital X-ray images in cross section. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல cross section, நம்ம ஹியூமன் பாடியை ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் மாதிரி பல லேயர்ஸாக கிட்டத்தட்ட 1700 digital X-ray images-அ அது எடுக்குது. Tut's head scanned in 0.62 mm slices to register its intricate structure. ஹெட் இன்ட்ரிகேட் ஸ்ட்ரக்சர், அதாவது ரொம்ப நுணுக்கமான அமைப்பாக இருக்கிறதுனால டட்டோட ஹெட்டை எப்படி ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்லைசஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.62 மில்லிமீட்டருக்கு ஒரு ஸ்லைஸாக அவங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்படின்னா 1 மில்லிமீட்டரோட ரொம்ப கம்மி. அப்போ தான் அவங்களுக்கு ஹெட்டுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலும் கிடைக்கும் அப்படின்னு அப்படி பண்ணுறாங்க. takes on eerie detail in the resulting image. eerie அப்படின்னா strange and frightening அப்படின்னு அர்த்தம். அந்த resulting image, X-ray imagesலாம் அவங்களுக்கு நிறைய strange detail கொடுக்குது. With Tut's entire body similarly recorded, a team of specialists in radiology, forensics, and anatomy began to probe the secrets that the winged goddesses of a gilded burial shrine protected for so long. Winged goddesses, wings இருக்கிற பெண் தெய்வங்கள் ஒரு கில்டட் பரியல் ஷ்ரைன், தங்கத்தால் செஞ்ச ஒரு சமாதியில் இருந்த நிறைய சீக்ரெட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் இப்போது ஒரு டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட், அந்த டீமில் யார் இருக்காங்கன்னா ரேடியாலஜி, ஃபாரன்சிக்ஸ், அனாட்டமி இதெல்லாம் படித்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் ப்ரோப் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க, ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. த நைட் ஆஃப் த ஸ்கேன், ஒர்க்மென் கேரிட் டட் ஃப்ரம் த டூம் இன் ஹிஸ் பாக்ஸ். ஸ்கேன் எடுக்கிற அன்னைக்கு ராத்திரி வேலை பார்க்குறவங்கலாம் டட்டோட மம்மியை அவரோட டூம் சமாதியிலேருந்து அவர் ரெஸ்ட் பண்ணியிருக்க பாக்ஸை தூக்கிட்டு வராங்க. லைக் பால் பேரர்ஸ், they climbed a ramp and a flight of stairs into the swirling sand outside, then rose on a hydraulic lift into the trailer that held the scanner. பால் பேரர்ஸ் அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் டெட் பாடியை ஒரு காஃபினில் ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அதை தூக்கிட்டு வர்றதுக்கு சில பேர் இருப்பாங்களா, அவங்கள தான் பால் பேரர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டட்டோட டூம் 26 feet அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ரொம்ப வருஷம் ஆனதுனால அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் பிரமிட் கட்டி அதோட டெப்ரிஸ் எல்லாம் அது மேலே போட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட் கவர் பண்ணி அது ரொம்ப அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு. ஸோ அவ்வளவு கீழேருந்து அவங்க மேலே கொண்டு வரணும் இல்லையா, அதனால ஒரு ரேம்ப் வழியாக கொண்டு வர்றாங்க. ரேம்ப் அப்படின்னா ஒரு ஸ்லோப், ஒரு சரிவு பாதை, அதில் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு படிக்கட்டு வழியாக தூக்கிட்டு வராங்க. வெளியில் வந்தால் ஸ்வர்லிங் சாண்ட், அந்த டெசர்ட்டில் இருக்க சாண்ட் ஒரு சுழல் காற்று மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை ஒரு ஹைட்ராலிக் லிஃப்டில் வச்சு ட்ரெய்லருக்குள்ளே அனுப்புகிறாங்க. ட்ரெய்லர் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதை இன்னொரு மெயின் வண்டி டோ பண்ணிட்டு போகும். அந்த ட்ரெய்லரை வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைனா டிட்டாச் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெய்லருக்குள்ளே தான் ஸ்கேனர் இருக்குது. 20 minutes later 2 men emerged. 20 minutes ஆனதுக்கப்புறமா அந்த ட்ரெய்லருக்குள்ளேருந்து 2 பேர் வேகமாக வெளியில் வராங்க. ஸ்ப்ரிண்டட் ஃபார் அன் ஆஃபீஸ் நியர்பை. ஸ்ப்ரிண்டட் அப்படின்னா வேகமாக ஓடுறது, பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் வித் அ பேர் ஆஃப் ஒயிட் பிளாஸ்டிக் ஃபேன்ஸ். அப்படி அவங்க என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னா ஒயிட் பிளாஸ்டிக் ஃபேன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. The $1 million scanner had quit because of sand in a cooler fan. Curse of the Pharaoh, joked the guard nervously. $1 அப்படின்னா 10 lakh டாலர் மதிப்புள்ள அந்த ஸ்கேனர் வேலை செய்கிறத நிறுத்திடுச்சு. அதுக்கு காரணம் அங்கே இருந்த கூலர் ஃபேனுக்குள்ளே
அந்த டெசர்ட் சாண்ட் போயிடுச்சு. அப்போது அங்கே இருந்த கார்டு ஒருத்தர் ரொம்ப நர்வஸாக ஒரு ஜோக் அடிக்கிறாரு. கர்ஸ் ஆஃப் த ஃபேரோவை அவரோட ரெஸ்டிங் பிளேஸ்லேருந்து டிஸ்டர்ப் பண்ணதுனால அவர் கொடுத்த சாபம் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. Eventually, the substitute fans worked well enough to finish the procedure. இவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஃபேன்ஸோட ஹெல்ப்போட அவங்க அந்த ப்ரொசீஜரை கடைசி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் செக்கிங் தட் நோ டேட்டா ஹேட் பின் லாஸ், நடுவில் மெஷின் நின்னதுனால ஏதாவது டேட்டா மிஸ் ஆகியிருக்கா அப்படிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா the technicians turned Tut over to the workmen. அந்த டட்டோட பாடியை எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா வேலை பண்ணுறவங்க, அவங்கக்கிட்டேயே திரும்ப டட்டோட பாடியை கொடுத்துடுறாங்க. who carried him back to his tomb. அந்த ஒர்க்மென்லாம் டட்டோட பாடியை அவரோட டூம்க்கு கொண்டு போய் வச்சிடுறாங்க. Less than 3 hours after he was removed from his coffin, the pharaoh again rested in peace where the funerary priests had laid him so long ago. டட்டா அவரோட காஃபின்லேருந்து ரிமூவ் பண்ணி 3 மணி நேரத்துக்குள்ள அவரை திரும்ப கொண்டு போய் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபியூனரரி ப்ரீஸ் எல்லாம் ஃபியூனரல் பண்ணும்போது சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அவரை ஒரு இடத்துல வச்சாங்க இல்லையா, அதே இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. Back in the trailer, a technician pulled up astonishing images of Tut on a computer screen. ட்ரெய்லரில் இருந்த ஒரு டெக்னீஷியன் அவ்வளோ நேரம் எடுத்த எக்ஸ்ரே பிக்சர்ஸ் எல்லாம் அவுட்புட் எல்லாம் எடுக்கிறாரு. A grey head took shape from the scattering of pixels and the technician spun and tilted it in every direction. ஸோ அந்த எக்ஸ்ரே இமேஜஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா ஏற்கனவே பார்த்தா அதே தான் ஸ்லைசஸ் ஆஃப் பிரெட் மாதிரி வச்சு அவங்க ஒரு ஃபுல் கிரே கலர் ஹெட்டை உருவாக்குறாங்க. அந்த ஹெட்டை அது 3D இமேஜாக இப்போ இருக்கிறதுனால அந்த டெக்னீஷியன் எல்லா பக்கமும் சுற்றுறாரு, திருப்புறாரு. அந்த ஹெட்டை எல்லா ஆங்கிள்லேருந்தும் பார்க்குறாங்க. நெக் வெர்டிப்ரே appeared as clearly as in an anatomy class. மெடிக்கல் காலேஜில் அனாட்டமி கிளாஸில் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க காமிக்கிற அந்த இமேஜ் மாதிரி இந்த நெக் வெர்டிப்ரேயோட இமேஜ் அவ்வளோ கிளியராக இருக்குது. அதர் இமேஜஸ் ரிவீல்ட் அ ஹேண்ட், செவரல் வியூஸ் ஆஃப் த ரிப் கேஜ், அப்புறம் ஹேண்ட் தெரியுது, ரிப் கேஜோட இமேஜ் எல்லாம் தெரியுது. அண்ட் அ டிரான்செக்ஷன் ஆஃப் த ஸ்கல். டிரான்செக்ஷன் அப்படின்னா கிராஸ் செக்ஷன், ஸ்கல்ல பாதியாக கட் பண்ணால் உள்ளே இருக்கிறது எப்படி தெரியும் அந்த மாதிரி ஒரு இமேஜ் தெரியுது. பட் ஃபார் நவ் த ப்ரெஷர் வாஸ் ஆஃப். இப்போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஃபெரோ டட்டோட பாடியை நல்லபடியாக கொண்டு தேவையான எக்ஸ்ரேலாம் எடுத்து திரும்ப நல்லபடியாக கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. Sitting back in his chair, Zahi Hawass smiled, visibly relieved that nothing had gone seriously wrong. Zahi Hawass அவர் தானே இது எல்லாத்துக்குமே ஹெட். ஏதாவது தப்பாக போச்சுன்னா எல்லாரும் இவர் தலையை தான் உருட்டுவாங்க. அதனால் அவர் சேரில் உட்காந்துட்டு இப்போ நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டாரு, ஸ்மைல் வேறு பண்ணுறாரு. ஏன்னா அவர் நினச்ச மாதிரி அப்படி ஒன்றும் எதுவும் ராங் ஆகிடலை, எல்லாம் கரெக்டாக போச்சு. I didn't sleep last night. Not for a second, he said. I was so worried, but now I think I will go and sleep. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று ராத்திரி ஃபுல்லாக நான் ஒரு செகண்ட் கூட தூங்கவே இல்லை, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன், இப்போது நான் போய் தூங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. By the time we left the trailer descending metal stairs to the sandy ground, the wind had stopped. அவங்க ட்ரெய்லரை விட்டு மெட்டலில் செஞ்ச படி வழியாக கீழே இறங்கி சாண்டி கிரவுண்ட், டெசர்ட் கிரவுண்டில் காலை வைக்கும் போது wind ஸ்டாப் ஆயிடுச்சு. The winter air lay cold and still like death itself in this valley of the departed. Departed அப்படின்னா இறந்து போனவங்களெல்லாம் புதைக்கிற இந்த வேலியில் டெத் எப்படி கோல்டாகவும் ஸ்டில்லாகவும் இருக்குமோ அதே மாதிரி வின்டர் ஏர் இப்போது கோல்டாகவும் ஸ்டில்லாகவும் இருக்குது. Just above the entrance to Tut's tomb stood Orion, the constellation that the ancient Egyptians knew as the soul of Osiris, the god of afterlife watching over the boy king. டட்டோட டூம்க்கு மேலே வானத்தில் பார்த்தா ஒராயன் அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன் தெரியுது. இதை நம்ம வெறும் கண்ணிலேயே பார்க்கலாம். ஒரு ஆள் கையில் ஒரு வில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஹண்டர் ஷேப்பில் இந்த நட்சத்திர கூட்டம் இருக்கும். இந்த ஒராயனை இஜிப்சியன்ஸ் அவங்க பாஷையில் சோல் ஆஃப் ஒரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரைசிஸ் காட் ஆஃப் ஆஃப்டர் லைஃப். ஸோ இந்த கான்ஸ்டலேஷன் டட்டோட டூம்க்கு மேலே தெரிகிறத பார்த்தா ஒராயன் இந்த பாய் கிங்கை வாட்ச் பண்ணிகிட்ருக்க மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. இந்த லெசன்லேருந்து நம்ம நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிட்டோம் இல்லையா? நான் கூட இந்த லெசனுக்காக நிறைய படித்தேன், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் அந்த லெசனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.